மொடக்குறிச்சியில் 90 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பிறகு 90 லட்சம் ரூபாயும் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வாகன தணிக்கையின் போது மொடக்குறிச்சியில் 90 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியுள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் 90 லட்சம் ரூபாய் வருமான வரித்துறையும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மொடக்குறிச்சியில் 90 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்தார்கள். அண்மை செய்தி: பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பாஜகவினர் வாக்காளர்களுக்கு தர கொண்டு செல்லப்பட்டதாக திமுகவினர் புகார் அளித்திருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு 90 லட்சம் ரூபாய் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மொடக்குறிச்சியில் வாகன தணிக்கையின் போது 90 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளது. பகுதியை சேர்ந்த செலம்பகண்டன் பாளையத்தில் பிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொகை என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த அந்த நேரத்தில் பிஜேபி வேட்பாளருடைய உதவியாளரும் கூட இருந்ததா அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் இங்கே இப்போ மொடக்குறிச்சி யூனியன் அலுவலகத்தில் திமுக சட்டத்துறையை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நீங்கள் பத்திரிகையாளர்களும் நீங்கள் சந்திக்கிறதுக்காக வந்திருந்தீங்க. யாரும் இந்த தொகுதியினுடைய ஆர்ஓ எலெக்ஷன் கமிஷன் ஆர்ஓவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மொடக்குறிச்சியில் 90 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்தார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பாஜகவினர் வாக்காளர்களுக்கு தர கொண்டு செல்லப்பட்டதாக திமுகவினர் புகார் அளித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.